மூட்டு தசையில் வர வலி பிரச்சனைக்கு அப்படி என்னதான் மருந்து இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு சிறப்பான மருந்து இருக்கு. வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக தோள்பட்டையில் ஒரு சதை சுப்ராஸ்பைனேட்டஸ்னு இருக்கு. அது சதைப்பிடிப்பு இருந்தால் அதை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு மருந்து இருக்கான்னா இல்லை. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸில் உங்களோட தொடைப்பகுதியில் குவாட்ரிசெப்ஸ்னு ஒரு மசில் இருக்கு. அது வீக் ஆச்சுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குன்னு தனியாக மருந்து இருக்கான்னா அதுவும் இல்லை. நீங்க சாப்பிட்ற வலி மாத்திரை எல்லாமே பிரச்சனையிலேருந்து மூளைக்கு போற அந்த வலி சிக்னலை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமே தவிர பிரச்சனை எந்த விதத்திலையும் சரி பண்ணாது. அதுவே ஆரம்பத்திலே எந்த தசை பிடிச்சிருக்கு, எந்த சதை வீக்காக இருக்குது, எந்த மூட்டு வந்து லாக்காக இருக்குன்றத நம்ம வெளியிலேருந்தே ப்ராப்பராக அசஸ் பண்ணி அதை ப்ராப்பரான எக்ஸசைஸ் மூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம். அசைவுகள் தாங்க சதைக்கு உணவு, அசைவுகள் தாங்க சதைக்கு மருந்து. மூட்டு சதை எல்லா பிரச்சனைக்குமே நல்ல மெடிசனே மூவ்மெண்ட் தாங்க. ஸோ ஃபிசிக்கலாக வெளியில் வர பிரச்சனைக்கு கெமிக்கலாக டேப்லெட்டில் மருந்து தேடாதீங்க. ஸோ கரெக்டான ரெஸ்ட்டு, கரெக்டான மூவ்மெண்ட்டு, கரெக்டாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணான்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ சிந்திச்சு செயல்படுங்க, ஹெல்த்தியாக இருங்க.